எவ்ரிவன். உங்கள் வருமானத்தை விட உங்கள் இஎம்ஐ அதிகமாக இருக்கா? இப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியே இந்த இஎம்ஐ தான். ஸோ அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு நீட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம். இதனால் மந்த்லி சேலரி வாங்குறவங்க இந்த அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை பண்ணுறதுக்காகவே கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ அதுக்கு பேங்க்கில் போயிட்டு கார் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் எதுக்கு சம்பாதிக்கிறோன்னே தெரியாமல், சம்பாதிக்கிறத எப்படி சந்தோஷமாக செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் லோன் கட்டுறதுக்காகவே சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இங்கே ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுங்கள். நம்பர் 2, எக்ஸ்பென்சஸை பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணுங்கள். நம்பர் 3, ஒரு லோன் முடிக்காமல் இன்னொரு லோனுக்குள்ளே போகாதீங்க. நம்பர் 4, டெப்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த டெப்ஸில் இன்ட்ரெஸ்ட் எது அதிகமாக பே பண்ணுறீங்களோ அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்கள். 5th, எந்த லோன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த பேங்க்கை பார்த்துட்டு அந்த லோனோடைய இஎம்ஐ டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இஎம்ஐ டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து இந்த லோனை நீங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 40% உங்களோட பேசிக் நீட்ஸ்க்காகவும், 30% உங்களோட சேவிங்ஸ்க்காகவும், பேலன்ஸ் இருக்க 30% உங்களோட பர்சனல் ஹாப்பினஸ்க்காகவும் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வேணும்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.